குரு பயிற்சி 2025 பலன்கள். ஸோ குரு பயிற்சி வந்து 14 மே 2025 அன்றைக்கி உங்களுக்கு குரு வந்து ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆறாரு. மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல பயிற்சி. ஸோ மேஷத்துக்கு 3ஆம் இடம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இங்கே மேஷத்துலேருந்து மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து 7ஆம் பார்வை 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வை வந்து 9ஆம் இடம் 9ஆம் பார்வை 11ஆம் இடம். ஸோ பார்த்தீங்கன்னா 7, 9, 11 ஆகிய அற்புதமான இடத்துல குரு பார்வை அமோகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. அந்தளவு சிறப்பு இல்லைன்னு ஓரளவு பரவாயில்லை அப்படின்றது தான் இந்த இது. ஸோ இதில் என்ன திருமணம் ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்னு எதிர்பார்க்கவங்களாம் திருமணம் வந்து கைக்கூடி வரும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திருமணம் தடை ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பார்வையினால் உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். அது 2ஆம் திருமணம் வந்தால் கூட அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீண்ட நாளாக 2வது குழந்தைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அந்தளவு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இந்த 2ஆம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் கிடைக்கலன்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் 2ஆம் குழந்தை வந்து இந்த குரு பயிற்சி அதாவது 14 மே 2025 அப்புறம் நீங்கள் வந்து 2ஆம் குழந்தைக்கு நீங்கள் பிளான் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய 100% இருக்குது. அதே மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக பிரச்சனையில் ஓடிட்டுருக்கவங்க இந்த டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயம், இந்த டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ்க்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். நிறைய பேருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அதுக்கப்புறம் அமைச்சிக்கலாம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 9க்கும் 12க்கும் அதிபதின்றதால உங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் உங்களுக்கு. ஸோ அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து படிப்பு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களாம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா குரு வந்து 9ஆம் இடத்த பார்வையின வந்து ரொம்ப அருமையாக இருக்குது குரு பார்வை. அதனால் உங்களுக்கு வெளிநாட்டு செல்கிறதுக்கான வாய்ப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ வெளிநாட்டில் போய் நீங்கள் அங்கேயே தங்கி நீங்கள் படிக்கிறது, அப்புறம் வந்து வெளிநாட்டு வேலையை விட படிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி பிறக்குங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதியெலாம் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி. ஆனால் இதே உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இருக்காது. ஏன்னா 7 சனி ஆரம்பத்தினால விரயம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த குரு வந்து ஓரளவு உங்களுக்கு பிரச்சனையை வந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதால உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களது வீட்டு டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் அது கொஞ்சம் சரியாக இருக்கான்னு வந்து மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு லாபம் வந்து எக்கச்சக்கமான லாபம் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய அளவில் முதலீடு நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீங்க. ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்வை வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொண்டு வந்து தரும். இந்த டைம் நீங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டி நீங்கள் வந்து விரயத்தை தடுத்து நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க. கோயில் திருப்பணி ஏதாவது ஈடுபடணும் ஆசைப்படுறவங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும், இது மாதிரி உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகணுன்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வாங்க. இது வந்து கோவில் திருப்பணிக்கெலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆறுது அந்தளவு சிறப்பு இல்லைன்றாலும் பார்வை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் திருமணம் தாங்க முதல்ல. திருமணம் நடக்காதவங்களாம் திருமணம் அழகாக திருமணம் கைக்கூடி வரும் உங்களுக்கு. அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிரும். ஏன்னா 7ஆம் இடத்த குரு வந்து பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மிக அருமையான பார்வை. குருவுடைய 5ஆம் பார்வை 7ஆம் இடமான துலாமில் இருக்கிறதால உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வரும். முதல் திருமணம், 2ஆம் திருமணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கூடி வரும். அது இல்லாமல் 2ஆம் குழந்தைக்கு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க, 2ஆம் குழந்தை பிறக்கணுன்றவங்க 2ஆம் குழந்தையும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்த குரு பார்வை வந்து 11ஆம் இடத்துக்கு வரதால் உங்களுக்கு லாபஸ்தானம் என்ற 11ஆம் இடத்த 9ஆம் பார்வையை குரு பார்க்கறதால உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகும். அதனால் உங்களுக்கு இந்த விரயத்தை தடுக்கணும்னா அது வந்து குரு வந்து 9க்கும் 12க்கும் அதிபதி. விரயம் தடுக்கணும்னா நீங்கள் வந்து லாபம்ன்ற இந்த விஷயத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த விரயத்தை தடுத்து இதை வந்து நீங்கள் வந்து சுப விரயம்ன்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு நீங்கள் வந்து இதை ரெட்டிப்பாக்குங்க. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு குரூப் பயிற்சியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.